முதல் நாள் இரவே மந்திரிகுமாரன் திட்டப்படி ராஜகுமாரன் பத்மாவதியின் இடுப்பில் காயம் ஏற்படுத்தினான். மறுநாள் அரசவையில் அந்த காயம் கண்டுபிடிக்கப்பட்டதும் பத்மாவதி குற்றவாளி என தீர்மானிக்கப்பட்டாள். அரசன் அவளைக் கொல்ல உத்தரவிட்டான். ஆனால் மந்திரிகுமாரன் தடுத்து, அவளை கொல்லாதீர்கள், காட்டில் விட்டுவிடுங்கள் என்றான். அப்படியே பத்மாவதி காட்டில் துரத்தப்பட்டாள். சில நேரம் கழித்து ராஜகுமாரனும் மந்திரிகுமாரனும் வேஷம் கழைந்து குதிரையில் வந்து அவளைச் சந்தித்தன. அப்போது புத்திசரீரன், நான் தான் உன் உண்மையான நண்பன், உன் வாழ்க்கைக்கு எந்த ஆபத்தும் வராது என்று அவளை சமாதானப்படுத்தினான். பிறகு மூவரும் சேர்ந்து தங்கள் நாட்டுக்கு திரும்பினர். ஆனால் மகளை இழந்த துயரத்தில் பத்மாவதியின் பெற்றோர் சில நாட்களிலேயே உயிரிழந்தனர். இதை கூறிய வேதாளம் கேட்டது, இந்த மரணத்திற்கு யார் காரணம்? விக்ரமாதித்தன் பதில் அளித்தான், மூவருக்கும் பழி இல்லை. மந்திரிகுமாரன் நன்மைக்காகச் செய்தான். ராஜகுமாரனும் பத்மாவதியும் காதல் மயக்கத்தில் நடந்தனர். ஆனால் உண்மையை விசாரிக்காமல் தவறான தீர்ப்பு வழங்கிய மன்னனே இந்த பழிக்கு காரணம் என்றான். மன்னா, என் நிபந்தனையை மீறிவிட்டாய். அதனால் நான் மறுபடியும் என் மரத்திற்கே செல்கிறேன். சிரித்துக்கொண்டே இருளில் பறந்து மறைகிறது வேதாளம். அதை பார்த்த மன்னன் அந்த இருண்ட காட்டில் மரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த வேதாளத்தை மீண்டும் பிடித்து இறக்கினான். அதை தனது தோள் மீது ஏற்றிக்கொண்டு மீண்டும் தனது பயணத்தை ஆரம்பித்தான்.